வெல்கம் டு விஜய் மஹி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே மீன் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலாவுக்கு நான் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2லேருந்து 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் கிராம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீதி என்ன பொருள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 4லேருந்து 5 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, தாளிப்புக்கு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, 2 ஆல் ஸ்பைசஸ் செடியோட இலை 2, தேவையான அளவுக்கு எண்ணெய், கல்லுப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மீன் பீசஸ் வந்துட்டு ஒரு 5 எடுத்திருக்கேன். சாதம் வந்துட்டு 3/4 பதத்துக்கு வடித்து எடுத்திருக்கேன். அரிசியை நீங்கள் உலை கொதிக்கிறப்போ போடுறப்போவே 2 கிராம்பு, 2 பட்டை, 2 இலை இதையும் சேர்த்து போட்டிருக்கேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போது மீனில் வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தனி மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு இதை போட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா பெசரி விட்டாச்சு. இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நான் இதே பாத்திரத்தை தான் பிரியாணி செய்யவும் யூஸ் பண்ணிப்பேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம ஒரு மீன் துண்டாக எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த மீன் துண்டெல்லாம் அப்படியே திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இந்த மீன் துண்டுலாம் நல்லா 2 பக்கமும் பொரிஞ்சதும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு இந்த எண்ணெயே போதுமான அளவு இருக்குது. உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருந்தாலும் அந்த தாளிப்பு பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம வெங்காயத்தை இதில் நல்லா சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே தக்காளியவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம் அடி பிடிக்காமல். இப்போது வெங்காயம் தக்காளிலாம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் வந்துட்டு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வேகணுன்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. தம் போடுறப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு கூட குறைய இருந்தால் அப்போ சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போது இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த மீனெல்லாம் நம்ம எடுத்து ஒரு ஒரு துண்டாக இதில் வச்சிடலாம். கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கலாம். இந்த கிரேவி எல்லாம் அப்படியே மீன் துண்டில் படுற மாதிரி லேசாக கிளறி விட்டுக்கலாம். உடனே வேற ஒரு பிளேட்டில் நம்ம இதெல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கலாம். அப்படியே அடுப்பில் வந்துட்டு கொஞ்சம் கூட நெருப்பு இல்லாமல் வெறும் கங்கு மட்டும் கிடக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு லேயர் வந்துட்டு சாதத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற மசாலாலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். இந்த மீன் துண்டெல்லாம் உடஞ்சிடாமல் கொஞ்சம் கவனமாக எடுத்து வைங்க. இப்போது அதே மாதிரியே மிச்சம் இருக்கிற சாதத்தையும் இன்னொரு லேயராக போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம வச்சுருக்கிற சாதத்துக்கும் இந்த மசாலாவுக்கும் தகுந்த மாதிரி ஒரு ஒரு லேயராக மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. மசாலாவையும் சாதத்தையும் ஒரு லேயராக போட்டதுக்கப்புறமா கரண்டியை வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. ரொம்ப இல்லை, ரொம்ப லேசாக கிளறி விடணும். லேசாக அப்படியே பட்டும் படாமல் கிளறி விட்டால் போதும். இப்போ ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிடலாம். கொஞ்சமாக அந்த நெருப்பு அள்ளி மேலே போட்டுக்கலாம். ஏதாவது ஒரு வெயிட்டை தூக்கி மேலே வச்சுப்போம். ஒரு 15 நிமிஷம் இது இப்படியே தம்மில் இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிருச்சு. இந்த கல்லே நல்லா சூடாகிருச்சு. நம்ம பிரியாணி நல்லா அழகாக ரெடி ஆயிருச்சு. கரண்டியை வச்சு லேசாக கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மீன் துண்டுலாம் உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க.
நம்ம பிரியாணி அழகாக ரெடி ஆயிருச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.